நான் கடந்த 1 மணி நேரமாக ரயில் நிலையத்திலேயே உட்கார்ந்து ரயிலுக்காக காத்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் என் வாழ்க்கையே எனக்கு வெறுத்து போய்விட்டது. இந்த ஏழ்மை வாழ்க்கையை என்னால் இனி வாழவே முடியாது என்று தோன்றியது. இந்த பணம் இல்லாத நிலைமைதான் என் உலகத்தையே அழித்து விட்டது. எனக்கு இப்போது நண்பர்களும் இல்லை, உறவினர்களும் இல்லை. கடைசியில் என் அத்தை ராணி அவர் மகள் கவிதாவுக்கும் எனக்கும் இருந்த கல்யாண பேச்சையும் நிறுத்திவிட்டார். இதுவரை நான் எல்லா கஷ்டங்களையும் பொறுத்து கொண்டுதான் வந்தேன். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை என்னால் தாங்கவே முடியவில்லை. அந்த வேதனையில்தான் நேராக ரயில் நிலையத்திற்கு வந்தேன். ஆரம்பத்தில் எல்லாம் சரியாகத்தான் இருந்தது. ஆனால் அப்பா இறந்த பிறகுதான் நிலைமை தலைகீழாக மாறியது. அம்மாவும் நானும் வறுமை என்ற இயந்திரத்தில் சிக்கி மிகவும் கஷ்டப்பட்டோம். இப்போது எனக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை. இன்றுடன் இந்த கஷ்டமான வாழ்க்கையை முடித்துக்கொள்ள வேண்டும் என்று உறுதியாக முடிவு செய்துவிட்டேன். இதை நான் எத்தனையோ முறை யோசித்திருந்தேன். ஆனால் அப்பொழுதெல்லாம் என் அம்மாவின் முகம் என் நினைவுக்கு வந்து என்னை தடுக்கும். ஆனால் ராணியத்தை எனக்கு பெண் தர முடியாது என்று சொன்னபோது என்னால் என் கோபத்தையும் வருத்தத்தையும் கட்டுப்படுத்த முடியவில்லை. இதுவரை நான் என்னை கட்டுப்படுத்தி வைத்திருந்தேன். ஆனால் இப்போது அதற்கு மேல் என்னால் முடியவில்லை. அம்மாவை பற்றி கூட கவலைப்படாமல் என் உயிரை மாய்த்து கொள்ள இங்கே வந்துவிட்டேன். இங்கே வந்து அமர்ந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகிவிட்டது. ஆனால் இன்னும் ஒரு ரயில் கூட வரவில்லை. என் இறைவன் இன்னும் என் வாழ்க்கையை முடிக்க விரும்பவில்லை என்பது எனக்கு தெரியவில்லை. இறைவன் நினைக்காமல் ஒரு மனிதன் வாழவும் முடியாது, சாகவும் முடியாது. நான் பல மணி நேரமாக அங்கே காத்து கிடந்தேன். மதிய நேரம் போய் இப்போது மாலை நேரமாக போகிறது. இன்று ஏன் ஒரு ரயில் கூட வரவில்லை என்று எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நான் இதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் போதே தூரத்தில் ஒரு ரயில் வருவது தெரிந்தது. அதை பார்த்ததும் நான் வேகமாக ஓடிப்போய் ரயில் தண்டவாளத்தின் நடுவில் நின்றேன். பயத்தில் என் கண்களை திக்கென்று மூடிக்கொண்டேன். நானாகத்தான் சாக வேண்டும். இருந்தாலும் மரணத்தை பார்த்தால் பயமாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த பயம் என் வறுமை தரும் கஷ்டத்தை விட பெரியதாக தெரியவில்லை. 10 நிமிடம் அப்படியே கண்களை மூடிக்கொண்டு நின்றேன். ரயில் வேகமாக என்னை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அதன் சத்தம் என் காதுகளுக்கு மிக அருகில் கேட்டது. அது என் மேலே மோதப்போகும் அந்த நேரத்தில் திடீரென்று யாரோ என்னை தண்டவாளத்திலிருந்து ஓங்கி தள்ளிவிட்டார்கள். நான் தூர போய் விழுந்தேன். என் கண்களை திறந்து பார்த்தபோது நான் காயமில்லாமல் உயிர் பிழைத்திருந்தேன். ரயில் என்னை கடந்து போயிருந்தது. எனக்கு பயங்கரமாக கோபம் வந்தது. யார் என் முடிவை தடுத்தது என்று பின்னால் திரும்பி பார்த்தேன். ஆனால் அங்கே இருந்தவரை பார்த்ததும் என் கோபம் எல்லாம் காணாமல் போய்விட்டது. அதற்கு பதில் எனக்கு மிகுந்த வெட்கமாகவும் இருந்தது. என்னை தள்ளிய அந்த மனிதருக்கு 2 கால்களுமே இல்லை. அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவர் தன் பிரகாசமான கண்களால் என்னை பார்த்து கொண்டிருந்தார். இன்றைய உலகிலும் மற்றவர்கள் சாவதை தடுக்க இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் இருக்கிறார்களா என்று நான் ஆச்சரியப்பட்டேன். எனக்கு தெரிந்த பலரும் என்னை எப்போது கீழே தள்ளலாம் என்றுதான் நினைத்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் என் பக்கத்திலேயே இருந்தார்கள். என்னை இழிவுபடுத்தியவர்களில் அதிகமானோர் என் சொந்த இரத்த உறவுகள்தான். இப்போது அந்த மனிதர் ஒரு ஊன்றுகோலின் உதவியோடு மெதுவாக என்னை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவர் என்னை தள்ளிய வேகத்தில் நான் கொஞ்சம் தூரத்தில் தான் விழுந்து கிடந்தேன். அவர் கிட்டே வர வர எனக்கு இன்னும் வெட்கமாக இருந்தது. யாருடைய கண்ணிலும் படாமல் சாக நினைத்தேன். ஆனால் இப்படி ஒருவரிடம் சிக்கிக் கொண்டேனே என்று தோன்றியது. மனிதர்களிடமிருந்து வேண்டுமானால் நான் ஒளிந்து கொள்ளலாம். ஆனால் இறைவனிடமிருந்து மறைய முடியாது என்பதை நான் மறந்துவிட்டேன். என் ஆயுள் இன்னும் இருக்கிறது என்பதுதான் கடவுளின் விருப்பம். அப்படி இருக்கும்போது நான் எப்படி சாக முடியும்? அந்த நபர் இப்போது என் அருகே வந்து அமர்ந்தார். அவருக்கு நடுத்தர வயதுதான் இருக்கும். ஆனால் கஷ்டப்பட்டதால் வயது முதிர்ந்தவர் போல் தெரிந்தார். அவர் என்னிடம் உடனே எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அமைதியாக தன் பிரகாசமான கண்களால் என்னையே பார்த்து கொண்டிருந்தார். ஏன் தம்பி இப்படி ஒரு தப்பான முடிவை எடுத்தாய் என்று அவர் கேட்க நினைப்பது போல எனக்கு தோன்றியது. ஆனால் என் சோக கதையை சொல்ல எனக்கு தைரியம் இல்லை. நானும் அமைதியாகவே இருந்தேன். கடைசியில் அவரே பேசினார். தம்பி, நீ யார்? ஏன் உன் உயிரை மாய்த்து கொள்ள பார்க்கிறாய்? இப்படி செய்வது மிகப்பெரிய பாவம் என்று உனக்கு தெரியாதா? இறைவன் எதை தடுத்திருக்கின்றானோ அதை செய்யக்கூடாது. நீ பார்க்க நல்ல விவரமானவன் போலவும் படித்தவன் போலவும் இருக்கின்றாய். பிறகு ஏன் இப்படி ஒரு காரியத்தை செய்தாய் என்று மிக அன்பாக கேட்டார். அவருடைய பேச்சில் அவ்வளவு இனிமை இருந்தது. இன்று வரை என்னிடம் யாருமே இவ்வளவு அக்கறையோடு பேசியதே இல்லை. ஏன் என் சொந்த அப்பா கூட என்னிடம் இப்படி பேசியதில்லை. அவருடைய வார்த்தைகளை கேட்டதும் என் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. ஆரம்பத்தில் என் கதையை சொல்ல எனக்கு தைரியமே இல்லை. ஆனால் அவர் என்ன நடந்தது என்பது போல என்னையே பார்த்து கொண்டிருந்தார். நான் சொல்வேன் என்று அவர் காத்து கொண்டிருந்ததால் நானும் கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்து கொண்டேன். என் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் அவரிடம் சொன்னேன்.
ஆரம்பத்திலிருந்தே இன்று வரை நான் பட்ட கஷ்டங்கள் அனைத்தையும் கேட்ட அவர் மிகவும் வருத்தத்தோடு என்னை பார்த்தார். பிறகு அவர், தம்பி, என்னோடு சேர்ந்து வேலை செய்கிறாயா என்று கேட்டார். எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. முன்பின் தெரியாத ஒரு நபர் முதல் முறை பார்த்த உடனேயே எப்படி வேலை தருவதாக சொல்ல முடியும் என்று நினைத்தேன். ஆனால் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு எனக்கே சலித்து போயிருந்தது. அதனால் எதை பற்றியும் யோசிக்காமல் உடனே சரி என்று சொல்லிவிட்டேன். அவர் என்ன வேலை தருகிறார் என்று கூட எனக்கு தெரியாது. நானும் கேட்கவில்லை. ஆனால் அவர் எதை சொன்னாலும் அதை முழு மனதோடு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தேன். அவர் தன் வீட்டு முகவரியையும் ஃபோன் நம்பரையும் என்னிடம் கொடுத்தார். நாளை காலை 5 மணிக்கு தன் வீட்டிற்கு வந்து விடும்படி சொன்னார். அங்கிருந்து அவர் என்னை வேலைக்கு அழைத்து செல்வதாக சொன்னார். அப்போதும் அவர் என்ன வேலை என்று சொல்லவில்லை. நானும் கேட்கவில்லை. ஒரு நாள் தானே, பொறுத்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். நான் ஒரு வழியாக மகிழ்ச்சியோடு வீட்டிற்கு திரும்பினேன். நான் வீட்டிற்கு வந்தபோது அம்மா சாமி கும்பிட்டு கொண்டிருந்தார். அவர் முடித்ததும் என்னை பார்த்து, ஆகாஷ், எங்கே போயிருந்தாய்? நான் எவ்வளவு நேரமாக உனக்காக காத்து கொண்டிருக்கின்றேன் தெரியுமா? உனக்காக சாப்பாடு செய்து வைத்தேன். நீ வராததால் நானும் சாப்பிடாமல் காத்து கொண்டிருந்தேன். உன்னை விட்டுவிட்டு நான் எப்படி சாப்பிடுவேன் என்று கேட்டார். அம்மா சொன்னதை கேட்டதும் என் கண்கள் கலங்கிவிட்டன. ஆனால் அவர் பயந்து விடுவார் என்பதால் நான் என் கண்ணீரை மறைத்து கொண்டேன். எனக்கு என் மேலேயே கேவலமாக இருந்தது. நான் என் அம்மாவை விட்டுவிட்டு சாக போனேன். ஆனால் இங்கே என் அம்மா எனக்காக சாப்பிடாமல் காத்து கொண்டிருக்கின்றார். அந்த புண்ணியவான் மட்டும் என்று என்னை காப்பாற்றவில்லை என்றால் என் அம்மாவின் கதி என்ன ஆகியிருக்கும்? இதை நினைக்கவே என் நெஞ்சு பதறியது. அம்மா, நான் ஒரு நண்பனை பார்க்க போயிருந்தேன், அதான் லேட் ஆகிடுச்சு என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக அறைக்குள் சென்று விட்டேன். அங்கே நின்றால் என் கண்ணீர் வெளியே வந்து விடும் என்று எனக்கு தெரிந்திருந்தது. அறைக்கு சென்று படுக்கையில் அமர்ந்து முழங்கால்களுக்குள் தலையை வைத்து கொண்டு அழுதேன். என் அம்மாவின் முகத்தை பார்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்று தோன்றியது. நான் செய்ய போன காரியம் அவருக்கு மட்டும் தெரிந்திருந்தால் நான் உயிரோடு இருக்கும் போதே மண்ணுக்குள் புதைந்து போயிருப்பேன். மனம் பாரமாக இருந்தது. மூச்சு முட்டுவது போல் உணர்ந்தேன். என் அம்மாவை எப்படி நான் தனியாக விட்டுவிட்டு போக நினைத்தேன். பிறகு ஒரு வழியாக என்னை தேற்றிக்கொண்டேன். ஏனென்றால் இறைவன் என்னை அந்த தப்பான முடிவிலிருந்து காப்பாற்றி ஒரு தேவதூதன் போன்ற மனிதரை எனக்கு உதவி செய்ய அனுப்பி வைத்திருந்தார். கடவுள் எனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதை நான் வீணாக்கக்கூடாது என்று நினைத்தேன். அம்மாவிடம் அந்த மனிதரை பற்றியோ எனக்கு கிடைத்த வேலையை பற்றியோ இப்போதைக்கு சொல்லவில்லை. முதலில் போய் பார்த்துவிட்டு பிறகு சொல்லலாம் என்று நினைத்தேன். அந்த இரவை எனக்கு கழிக்கவே கஷ்டமாக இருந்தது. செய்த தவறை நினைத்து நான் என்னையே கண்ணாடியில் பார்க்க கூச்சப்பட்டேன். ஏனென்றால் இந்த வாழ்க்கை இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம். அதை நாமே அழித்து கொள்ளக்கூடாது. நேரம் செல்ல செல்ல நான் என்னை தேற்றிக் கொண்டேன். அப்படியே எப்போது உறங்கினேன் என்றே தெரியவில்லை. நான் கண் விழித்து பார்த்தபோது அதிகாலை நேரமாகிவிட்டது. நான் உடனே எழுந்து முகம் கழுவி விட்டு இறைவனை வணங்கினேன். அந்த பெரியவர் சொன்ன இடத்திற்கு சரியாக போய்விட வேண்டும் என்று கிளம்பினேன். அந்த பெரியவர் ஆறுமுகம் சொன்ன முகவரியை தேடி நான் நடக்க ஆரம்பித்தேன். அவரது வீடு எங்கள் வீட்டிலிருந்து தூரத்தில் இருந்தது. அது அந்த ரயில் நிலையத்திற்கு அருகிலேயே இருந்தது. மணி 5 ஆகிவிட்டது. முதல் நாள் வேளையிலேயே தாமதமாக போனால் அவர் என்னை பற்றி தப்பாக நினைப்பார் என்று நான் வேகமாக நடந்தேன். சரியாக 5:10 மணிக்கு அவர் வீட்டு வாசலில் நின்றேன். அவரும் வாசலில் நின்று கொண்டு எனக்காக காத்து கொண்டிருந்தார். என்னை பார்த்ததும் அவர் முகத்தில் ஒரு மெல்லிய சிரிப்பு வந்தது. அவர் முகத்தை பார்க்கும்போது ஒரு அமைதி தெரிந்தது. அவர் ஒரு சாதாரண மனிதராக எனக்கு தெரியவில்லை. அவர் என்னை அவருக்கு பின்னால் வரும்படி சைகை காட்டினார். நானும் அவர் பின்னால் நடந்தேன். ஆனால் நாங்கள் போய் சேர்ந்த இடத்தை பார்த்ததும் எனக்கு அதிர்ச்சியாகிவிட்டது. அது ஒரு பெரிய காய்கறி சந்தை. அவர் என்னை இங்கே கூட்டி வருவார் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. அங்கே எல்லா இடங்களிலும் அழுகிய காய்கறிகள் கிடந்தன. அதை பார்த்ததும் எனக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது. வீட்டிற்கே ஓடிப்போய் விடலாமா என்று கூட தோன்றியது. ஆனால் என் காலி பையில் இருக்கும் வறுமை என்னை ஓடவிடவில்லை. எந்த வேலையாக இருந்தாலும் செய்துதான் ஆக வேண்டும் என்று முடிவெடுத்தேன். நாங்கள் சந்தையின் நடுப்பகுதிக்கு வந்தோம். அங்கே இருந்த ஒரு கடைக்குள் அவர் நுழைந்தார். அங்கே ஒரு 14 வயது சிறுவன் இருந்தான். எங்களை பார்த்ததும் அவன் எழுந்து நின்று வணக்கம் சொன்னான். ஆறுமுகம் ஐயா, இது அவருடைய கடைதான் என்றும் இங்கேதான் அவர் காய்கறி வியாபாரம் செய்கிறார் என்றும் சொன்னார். அவர் என்னையும் வேலைக்கு சேர்த்து கொண்டார். அவர் எனக்கு வேலையை சொல்லிக் கொடுத்தார். காய்கறிகள் ஏற்றிய வண்டி வரும்போது மூட்டைகளை இறக்க வேண்டும். பிறகு மூட்டைகளை பிரித்து அதில் இருக்கும் நல்ல காய்கறிகளையும் அழுகிய காய்கறிகளையும் தனித்தனியாக பிரிக்க வேண்டும். அழுக்கான காய்கறிகளை பார்க்கும்போது எனக்கு அருவருப்பாக இருந்தது. ஏனென்றால் இதற்கு முன்னால் நான் இப்படிப்பட்ட வேலைகளை செய்ததே இல்லை. என் அப்பா இருந்தவரை நான் எந்த வேலைக்குமே போனதும் கிடையாது.
அன்று முழுக்க எப்படியோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன். அங்கிருந்தே அம்மாவை பற்றி நினைத்து கொண்டேன். அவரிடம் எதையும் சொல்லாமல் வந்து விட்டேனே என்று வருத்தப்பட்டேன். மாலையானதும் ஆறுமுகம் ஐயா என்னை அழைத்து என் கையில் கொஞ்சம் பணத்தை கொடுத்தார். என் சொந்த உழைப்பில் கிடைத்த முதல் சம்பளம் அது. அந்த பணத்தை வாங்கி கொண்டு நான் சந்தோஷமாக வீட்டை நோக்கி ஓடினேன். நான் போகும்போதே பழைய நினைவுகளும் பின்னோக்கி சென்றது. ஆகாஷ் மகனே, எழுந்திரு, எவ்வளவு நேரம் தூங்குவாய் என்று திடீரென அம்மாவின் குரல் கேட்டது. ஆனால் எனக்கு அவ்வளவு களைப்பாக இருந்ததால் நான் எழுந்திருக்கவில்லை. மீண்டும் அம்மாவின் குரல் கேட்டது. ஆகாஷ், சீக்கிரம் எழுந்திரு, உன் அப்பா உன்னை எழுப்ப சொல்கிறார். இன்று நீயும் அவரோடு கடைக்கு செல்ல வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் என்று அம்மாவின் குரல் மீண்டும் என் காதுகளில் விழுந்தது. கடைக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டதும் எனக்கு இன்னும் கோபம் வந்தது. ஏனென்றால் கடந்த ஒரு வாரமாகவே அப்பா என்னை தன்னுடன் கடைக்கு வரும்படி வற்புறுத்தி கொண்டிருந்தார். ஆனால் எனக்கு கடையில் உட்காருவதில் துளி கூட விருப்பமில்லை. நான் வேறு ஏதாவது வேலை செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். அதனால் பிடிவாதமாக படுக்கையிலேயே படுத்து கிடந்தேன். அம்மாவின் குரல் அப்போதும் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஆகாஷ், சீக்கிரம் எழுந்து விடு, இல்லை என்றால் உன்மேல் தண்ணீரை ஊற்றி விடுவேன் என்றார் அம்மா. திடீரென அம்மாவின் சத்தம் பலமாக கேட்டது. நான் போர்வையை விலக்கி கொண்டு பார்த்தால் அம்மா என் தலைமாட்டில் தண்ணீர் ஜக்குடன் நின்று கொண்டிருந்தார். நான் பதறி போய் எழுந்து உட்கார்ந்தேன். அம்மா, என்ன செய்கிறீர்கள்? இந்த குளிரில் என் மேல் ஏன் தண்ணீர் ஊற்றுகிறீர்கள் என்று பின்வாங்கியபடி கேட்டேன். என் பயத்தை பார்த்து அம்மா சிரிக்க ஆரம்பித்தார். நான் எவ்வளவு நேரமாக உன்னை அழைத்து கொண்டிருக்கின்றேன். நீ எழுந்திருக்கவே மாட்டேன் என்கிறாய். அதுதான் இப்படி செய்ய வேண்டியதாகிவிட்டது. தப்பித்தாய் என்று சந்தோஷப்படு. இன்னும் ஒரு நிமிடம் எழுந்திருக்கவில்லை என்றால் இந்த முழு தண்ணீர் ஜக்கும் உன்மேல் ஊற்றியிருப்பேன். உன் அப்பா உன்னை அழைக்கிறார். இன்னும் 2 நிமிடத்தில் நீ வெளியே வரவில்லை என்றால் அவரே உள்ளே வந்து விடுவார் என்று சொன்னார் என்று அப்பா பெயரை சொல்லி முரட்டிவிட்டு அம்மா வெளியே சென்றார். எனக்கு அப்பாவை கண்டால் பயம். நான் 10ஆம் வகுப்பு தேர்வில் தோல்வியடைந்த போது அவர் என்னை தடியால் அடித்து உதைத்தது இன்றும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆனால் அவர் செய்தது சரிதான். தவறு என்மேல்தான் இருந்தது. நான் நாள் முழுக்க நண்பர்களுடன் ஊர் சுற்றி கொண்டிருப்பேன். படிப்பில் கவனமே செலுத்த மாட்டேன். அப்பாவுக்கு பயந்து நான் சீக்கிரம் படுக்கையை விட்டு இறங்கி வெளியே வந்தேன். அப்பா முற்றத்தில் உட்கார்ந்திருந்தார். அவர் கண்ணில் படாமல் குளியல் அறைக்கு செல்ல முயன்றேன். எப்படியோ அவர் பார்க்காத நேரத்தில் குளியல் அறைக்குள் நுழைந்து விட்டேன். சிறிது நேரம் கழித்து நான் வெளியே வந்தபோது அப்பா தேநீர் குடித்து கொண்டிருந்தார். என்னை பார்த்ததும் அவர் முகம் கடுகடுவென மாறியது. இதுதான் தூங்கி எழும் நேரமா? சரியாக படிக்கத்தான் உனக்கு தெரியவில்லை. இனிமேலாவது கடைக்கு வந்து உருப்படியாக ஏதாவது செய் என்று அப்பா என்னை முறைத்து கொண்டே நக்கலாக சொன்னார். சரிப்பா, நான் கடைக்கு வருகிறேன். ஆனால் என்னால் அதிகாலையில் எழுந்திருக்க முடியாது. நீங்கள் காலையில் கடைக்கு செல்லுங்கள். நான் மதியம் ஒரு 12 மணி போல கடைக்கு வந்து விடுகிறேன் என்று பயந்து கொண்டே என் கோரிக்கையை வைத்தேன். எனக்கு எவ்வளவு முயன்றாலும் காலையில் சீக்கிரம் எழ வராது. ஆஹா, என்ன ஒரு மகன்! வயதான அப்பா காலையில் சீக்கிரம் போய் கடையை திறக்க வேண்டுமாம். ஆனால் வாலிப மகன் வீட்டில் படுத்து தூங்க வேண்டுமாம் என்று அப்பா மீண்டும் என்னை கேலி செய்தார். அவர் சொல்வதும் உண்மைதான். நான் அவ்வளவு சோம்பேறியாக இருந்தேன். இதுவரை படிப்பு என்ற சாக்கை கூறிக்கொண்டு தப்பித்து கொண்டிருந்தேன். நான் எந்த வேலையும் செய்யாமல் எப்பொழுதும் என் அறைக்குள்ளேயே அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருப்பேன். ஆனால் இப்போது படிப்பு முடிந்து விட்டதால் அப்பா என்னை சும்மா இருக்க விட மாட்டார். நான் அமைதியாக சமையல் அறை பக்கம் சென்றேன். கடைக்கு கிளம்பும் முன் அப்பா என்னிடம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கடைக்கு வந்துவிடு என்று கண்டிப்புடன் சொல்லிவிட்டு போனார். நான் எதையும் பேசாமல் தலையை மட்டும் ஆட்டினேன். அப்பா சென்ற பிறகு முற்றத்தில் அமர்ந்து காலை உணவிற்காக காத்து கொண்டிருந்தேன். அம்மா எனக்காக டிஃபன் கொண்டு வந்தார். நான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே என் நண்பனிடமிருந்து ஃபோன் வந்தது. அன்று மைதானத்தில் எங்களுக்கு ஒரு முக்கியமான கிரிக்கெட் போட்டி இருந்தது. அதை நான் மறந்தே போயிருந்தேன். சாப்பாட்டை அப்படியே பாதையில் போட்டுவிட்டு பைக்கை எடுத்துக்கொண்டு மைதானத்திற்கு பறந்தேன். அம்மா பின்னால் இருந்து கூப்பிட்டும் நான் அதை காதில் வாங்கி கொள்ளவில்லை. எனக்கு கிரிக்கெட் என்றால் அவ்வளவு பிடிக்கும். நாள் முழுவதும் விளையாட்டிலேயே இருந்தேன். அப்பாவிடம் கடைக்கு வருவதாக சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பது என் நினைவிலேயே இல்லை. மாலை வீட்டிற்கு திரும்பிய போது அப்பா கோபத்தில் நெருப்பாய் அமர்ந்திருந்தார். நான் பைக்கை நிறுத்திவிட்டு உள்ளே வரும்போதே அவர் இருக்கையை விட்டு எழுந்து என் பக்கம் வந்தார். அவர் வருவதை பார்த்தே எனக்கு பயமாகிவிட்டது. நான் உள்ளே ஓட பார்த்தேன். ஆனால் அவர் என்னை தடுத்து நிறுத்தி என் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார்.
தினமும் என்ன நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்றாய்? ஒரு மாதமாக கடைக்கு வரும்படி சொல்கிறேன், நீயும் சாக்குப்போக்கு சொல்கிறாய். இன்று வருவதாக சொல்லிவிட்டு ஏன் வரவில்லை என்று கத்தினார். ஆனால் நான் அவர் பேசுவதை கேட்கவில்லை. என் கன்னத்தை தடவியபடி அவர் என்னை அடித்து விட்டாரே என்ற ஆத்திரத்தில் அவரை பார்த்தேன். நான் அவருக்கு பதில் சொல்லாமல் கோபமாக என் அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டேன். ஆனால் அவர் அங்கேயும் வந்துவிட்டார். அறைக்குள் ஒளிந்து கொண்டால் என்னிடமிருந்து தப்பித்து விடலாம் என்று நினைக்கின்றாயா? இனி என்னால் பொறுக்க முடியாது. உனக்கு இதே வேலையாக இருந்தால் நீயே உன் வாழ்க்கையை தேடிக்கொள். என்னிடமிருந்து ₹1 கூட கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே என்று சொல்லிவிட்டு வெளியேறினார். அவர் சொன்ன வார்த்தைகள் என் காதில் உருக்கிய ஈயத்தை ஊற்றுவது போல் இருந்தது. எனக்கு அப்பா மேல் பயங்கர கோபம் வந்தது. நான் அவர்களுக்கு ஒரே பிள்ளை. என்னிடம் எப்படி இப்படி சொல்லலாம் என்று நினைத்தேன். இரவு 10 மணி வரை என் அறையிலேயே இருந்தேன். யாரும் என்னை சமாதானப்படுத்த வரவில்லை. திடீரென கதவு திறந்தது. அம்மா கையில் தட்டில் சாப்பாட்டுடன் நின்றிருந்தார். அவர் கண்கள் கலங்கியிருந்தன. மெதுவாக என் அருகில் வந்து அமர்ந்து சாப்பாட்டு தட்டை படுக்கையில் வைத்தார். மகனே, உன் அப்பாவின் கோபத்தை பற்றி உனக்கு தெரியாதா? வாக்கு கொடுத்து விட்டு ஏன் நண்பர்களுடன் சென்றாய்? உன்னால் அவர் மிகவும் கவலையாக இருக்கிறார். இப்போதெல்லாம் அவர் உடல்நிலையும் சரியாக இருப்பதில்லை. நீ கடையை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்றுதான் அவர் ஆசைப்படுகிறார் என்று அம்மா அன்பாக சொன்னார். ஆனால் அந்த நேரத்தில் அம்மாவின் பேச்சு எனக்கு பிடிக்கவில்லை. அவரும் அப்பா பக்கம் சேர்ந்து கொண்டு எனக்கு புத்திமதி சொல்கிறாரே என்று எரிச்சலாக இருந்தது. அவர் சாப்பாட்டை பிசைந்து எனக்கு ஊட்ட வந்தார். ஆனால் நான் முகத்தை திருப்பிக் கொண்டு, எனக்கு சாப்பாடு வேண்டாம், நீங்கள் போங்கள். நீங்கள் இப்போது உங்கள் கணவரோடு சேர்ந்து கொண்டீர்கள். என்னிடம் இப்போது பாசம் காட்டுவது போல் நடிக்காதீர்கள். என்னை சிறிது நேரம் தனியாக விடுங்கள் என்று நான் கோபத்தில் கத்தினேன். அந்த நேரத்தில் எனக்கு அறிவு வேலை செய்யவில்லை. யாரிடம் பேசுகிறோம் என்ற உணர்வே இல்லாமல் பேசிவிட்டேன். அம்மா தன் கைகளால் என் முகத்தை தன் பக்கம் திருப்பினார். அவர் கண்களை பார்த்ததும் நான் அப்படியே நடுங்கி போய்விட்டேன். என் பேச்சால் அவர் கண்கள் கலங்கி கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. நான் பதறிப்போய் அவர் கண்ணீரை துடைத்தேன். அம்மா, ஏன் அழுகிறீர்கள்? தப்பு செய்தவன் நான், அடி வாங்கியதும் நான். அப்புறம் ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்டேன். சிறிது நேரம் அமைதியாக இருந்த அம்மா பிறகு சொன்ன வார்த்தைகள் என் இதயத்தையே பிழிந்தது. மகனே, உன் அப்பா உனக்கு இன்று சாப்பாடு தரக்கூடாது என்று என்னிடம் கண்டிப்பாக சொல்லிவிட்டார். அவர் தூங்கும் வரை நான் காத்திருந்தேன். அதனால்தான் உனக்கு சோறு கொண்டு வர இவ்வளவு நேரமாகிவிட்டது. நீ காலையில் சாப்பிட்டதோடு சரி, பசியோடு இருப்பாயே என்று எனக்கு துடித்து கொண்டிருந்தது என்றார். என் அம்மாவை நான் தவறாக புரிந்து கொண்டேன். எனக்காக அவர் நாள் முழுவதும் தவித்து கொண்டிருந்தாரே. அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். இனி உங்களை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். நாளை முதல் அப்பாவோடு கடைக்கு செல்வேன். மனக்கசப்பு இல்லாமல் வேலை பார்த்து உங்களை அவர் முன்னால் பெருமைப்பட வைப்பேன் என்று தலை குனிந்தபடி சொன்னேன். என் செயலால் அவர் அப்பாவிடம் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பார் என்று அப்போதுதான் எனக்கு தோன்றியது. அம்மா நிம்மதியாக வெளியே சென்றார். நானும் சாப்பிட்டுவிட்டு சீக்கிரம் தூங்கினேன். மறுநாள் காலை, அம்மா சீக்கிரம் டிஃபன் கொண்டு வாருங்கள். அப்பா வருவதற்குள் நான் சாப்பிட்டு விட்டு அவரோடு கடைக்கு கிளம்ப வேண்டும் என்று சொல்லி தயாராக இருந்தேன். நான் சீக்கிரம் எழுந்ததை பார்த்து அம்மாவின் முகத்தில் அள்ள முடியாத சந்தோஷம் தெரிந்தது. அம்மா சிரித்து கொண்டே, மகனே, நீ இவ்வளவு சீக்கிரம் எழுந்ததை என்னால் நம்பவே முடியவில்லை. உன் அப்பாவும் இதை பார்த்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என்று சொல்லி எனக்கு உணவு பரிமாறினார். பெற்றோரின் விருப்பப்படி நடந்தால் வாழ்க்கை எவ்வளவு நிம்மதியாக இருக்கும் என்று எனக்கு அப்போது புரிந்தது. அப்பா அங்கே வந்தார். நான் தயாராக இருப்பதை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டார். ஆனால் இரவின் கோபம் இன்னும் குறையாததால் எதுவும் பேசாமல் அமைதியாக சாப்பிட்டார். நான் அவரோடு கடைக்கு சென்றதும் மெல்ல மெல்ல அவர் கோபம் உறைந்து என்னிடம் சகஜமாக பேச ஆரம்பித்தார். எங்களுடையது ஒரு சிறிய மளிகை கடை. அவர் எனக்கு வியாபாரம் சொல்லிக் கொடுத்தார். நாட்கள் இப்படியே போய்கொண்டிருந்தன. நான் தினமும் கடைக்கு செல்வதால் அப்பா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். ஒரு நாள் அப்பா முற்றத்தில் அமர்ந்து தன் தங்கை ராணியத்தையிடம் பேசிக் கொண்டிருந்தார். ராணி, இனி நான் எந்த சாக்கும் கேட்க மாட்டேன். என் மகன் ஆகாஷ் இப்போது உருப்படியாக வேலைக்கு செல்ல ஆரம்பித்து விட்டான். அதனால் இனி தாமதிக்காமல் கவிதாவுக்கும் அவனுக்கும் கல்யாணம் செய்ய ஏற்பாடு செய் என்று சந்தோஷமாக சொன்னார். அப்பா முற்றத்தில் அமர்ந்து போனில் ராணி அத்தையிடம் பேசிக் கொண்டிருந்தார். அவர் பேசுவது என் அறை வரை தெளிவாக கேட்டது. கவிதாவின் பெயரை கேட்டதும் என் முகத்தில் தானாகவே ஒரு சிரிப்பு வந்தது. ஏனென்றால் அவள் என் நிச்சயிக்கப்பட்ட பெண். ஆனால் அத்தைக்கு இந்த திருமணத்தில் ஒரு தயக்கம் இருந்தது. நான் ஏதாவது வேலைக்கு சென்றால் மட்டுமே திருமணம் செய்து வைப்பேன் என்று உறுதியாக சொல்லியிருந்தார். இப்போது நான் கடைக்கு செல்ல ஆரம்பித்ததால் அப்பா அவருக்கு போன் செய்திருந்தார். அப்பா சிரித்து கொண்டே பேசுவதை ஜன்னல் வழியாக பார்த்தபோது அத்தை சம்மதித்து விட்டார் என்பது எனக்கு புரிந்துவிட்டது. எனக்கு பிடித்த கவிதாவை திருமணம் செய்ய போகிறேன் என்ற மகிழ்ச்சியில் என் கால்கள் தரையிலேயே படவில்லை. அப்பா போனை வைத்ததும் நான் வெளியே வந்து அவர் அருகில் அமர்ந்தேன். ஆனால் நான் எதுவும் கேட்கவில்லை. அவராகவே சொல்லட்டும் என்று காத்திருந்தேன்.
அம்மா தேநீர் கொண்டு வந்தார். அப்போது அப்பா மெதுவாக ஆரம்பித்தார். ஆகாசம்மா, ஒரு நல்ல செய்தி. ராணி இப்போது திருமணத்திற்கு சம்மதித்து விட்டாள். இன்னும் 6 மாத காலம் அவகாசம் கேட்டிருக்கிறாள். அதற்குள் கல்யாண வேலைகளை முடித்து விடலாம் என்று சொல்கிறாள். நானும் சரி என்று சொல்லிவிட்டேன். இத்தனை வருடம் காத்திருந்தோம், இந்த 6 மாதமும் ஓடிவிடும் என்றார். அம்மாவும் சந்தோஷப்பட்டார். ஆனால் என் முகம் ஆடிப்போனது. இதே மாதமே திருமணம் நடக்கும் என்று ஆசையாக இருந்த எனக்கு இந்த 6 மாத காத்திருப்பு வருத்தத்தை தந்தது. இருந்தாலும் கல்யாணமே நடக்காமல் போவதற்கு இது எவ்வளவோ மேல் என்று அமைதியாக இருந்து விட்டேன். எல்லாம் நன்றாக போகிறது என்று நினைத்தேன். ஆனால் விதி வேறு மாதிரியாக இருந்தது. ஒரு நாள் கடையின் வாசலில் உட்கார்ந்து மொபைல் போன் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது கடையின் உள்ளே இருந்து அப்பாவின் குரல் கேட்டது. அவர் ஏதோ சொல்ல முயன்றார். ஆனால் குரல் கம்பியது. நான் பதறி போய் உள்ளே ஓடினேன். அங்கே அப்பா குப்புற விழுந்து கிடந்தார். அவர் மூக்கிலிருந்து ரத்தம் வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் என் கை கால்கள் நடுங்க ஆரம்பித்தன. இதயம் வெளியே வந்து விடுவது போல் தோடித்தது. உடனே ஆம்புலன்ஸை வரவழைத்து அவரை மருத்துவமனைக்கு கூட்டி சென்றேன். அம்மாவை இப்போதைக்கு தொந்தரவு செய்ய வேண்டாம், அப்பா குணமானதும் அழைத்து செல்லலாம் என்று அவருக்கு எதுவும் சொல்லவில்லை. ஆனால் டாக்டர் சொன்ன செய்தி என் தலையில் இடியாக இறங்கியது. தம்பி, உங்கள் அப்பாவுக்கு மூளையில் கட்டி இருக்கிறது. அது இப்போது கடைசி கட்டத்தில் உள்ளது. உடனே அறுவை சிகிச்சை செய்யவில்லை என்றால் அவரின் உயிரை காப்பாற்றுவது கடினம் என்று என் தோளில் கை வைத்து வருத்தத்தோடு சொன்னார். அப்பா அவ்வப்போது தலைவலி என்று சொல்வார். ஆனால் நாங்கள் அதை ஒருபோதும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இப்படி ஒரு பெரிய நோய் அவருக்குள் வளர்ந்திருப்பது எங்களுக்கு தெரியாமலேயே போய்விட்டது. இப்போது என்ன செய்வதென்று தெரியாமல் நிலை குலைந்து போனேன். அந்த கட்டி எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என்று டாக்டர் சொன்னபோது என் தலையே சுற்றியது. அந்த அறுவை சிகிச்சைக்கு சுமார் 6 முதல் 7 லட்சம் வரை தேவைப்படும் என்று சொன்னார்கள். அவ்வளவு பெரிய தொகை என்னிடம் இல்லை. என் மூளையே வெடித்துவிடும் போல் இருந்தது. டாக்டர் சென்று விட்டார். நான் அந்த மருத்துவமனை வராண்டாவில் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தேன். என்ன செய்வதென்றே புரியவில்லை. அவ்வளவு பணத்திற்கு எங்கே போவது? ஆனால் எப்படியாவது என் அப்பாவை காப்பாற்ற வேண்டும் என்று மட்டும் உறுதியாக இருந்தேன். வேறு வழியில்லாமல் வீட்டிற்கு சென்று அம்மாவிடம் விஷயத்தை சொன்னேன். இதை கேட்ட அம்மா அதிர்ச்சியில் உறைந்து போனார். அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. ஆனால் அவர் கண்களிலிருந்து கண்ணீர் அருவி போல கொட்டியது. அவரை தாங்கி பிடித்து அமர வைத்தேன். அம்மா, கவலைப்படாதீர்கள், எப்படியாவது பணத்தை ஏற்பாடு செய்து விடலாம் என்று ஆறுதல் சொன்னேன். ஆனால் என் ஆறுதல் அவருக்கு எட்டவில்லை. அவர் இதயம் வேகமாக துடிப்பது எனக்கே கேட்டது. அவருக்கு எதுமாகிவிடுமோ என்று நான் பயந்தேன். ஆனால் என் அம்மா மன வலிமை கொண்டவர். அடுத்த கணமே தன்னை தேற்றிக்கொண்டு எனக்கு தைரியம் சொன்னார். மகனே, நீ கவலைப்படாதே. நாம் நம்முடைய கடையை விற்றுவிடலாம். எப்படியாவது உன் அப்பாவை காப்பாற்ற வேண்டும் என்று தட்டு தடுமாறி சொன்னார். கடையை விற்பது என்று கேட்டதும் எனக்கு இன்னும் கவலையானது. ஏனென்றால் எங்களுடைய பிழைப்புக்கு ஆதாரமே அந்த ஒரு கடைதான். அதை விற்றுவிட்டால் அப்புறம் சோற்றுக்கு என்ன செய்வது? ஆனால் அப்பாவின் உயிர்தான் இப்போது முக்கியம். அம்மாவை மருத்துவமனைக்கு அழைத்து வந்து அப்பாவை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு நான் கடையை விற்பதற்காக வெளியே வந்தேன். நாள் முழுவதும் நிலத்தரகர்களை போய் பார்த்தேன். ஆனாலும் யாரும் சரியான விலைக்கு கடையை வாங்க முன் வரவில்லை. இந்த உலகம் அப்படித்தான். யாராவது கஷ்டத்தில் இருந்தால் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளத்தான் பார்ப்பார்கள். யாரிடமும் இரக்கம் என்பதே இல்லை. மாலை மீண்டும் மருத்துவமனைக்கு வந்தேன். அம்மா ஒரு சிறிய பெஞ்சில் சோர்வாக அமர்ந்திருந்தார். அம்மா, நீங்கள் வீட்டிற்கு சென்று ஓய்விடுங்கள். நான் இங்கேயே இருக்கிறேன். காலையில் நீங்கள் வாருங்கள். நான் கடையை விற்கும் வேலையை பார்க்கிறேன் என்று சொன்னேன். அவர் வர மறுத்தார். ஆனால் நான் பிடிவாதம் பிடித்து அவரை வீட்டிற்கு அனுப்பி வைத்தேன். இரவு முழுவதும் அந்த பெஞ்சிலேயே அமர்ந்து என் அப்பாவுக்காக வேண்டிக் கொண்டேன். ஒரு வாரத்திற்குள் அறுவை சிகிச்சை செய்யாவிட்டால் பிறகு காப்பாற்ற முடியும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்று டாக்டர் சொல்லிவிட்டார். என்னிடம் இருப்பது இன்னும் ஒரே வாரம்தான். ஆனால் ஒரு சொத்தை விற்பதற்கு மாத கணக்கில் ஆகுமே. மிகவும் கஷ்டப்பட்டு அந்த இரவை கழித்தேன். விடியற் காலையில் வீட்டிற்கு சென்றேன். அம்மா அப்பாவுக்காக ஏதோ கொஞ்சம் உணவை செய்து கொண்டு தயாராக நின்றார். அவரை மருத்துவமனையில் விட்டுவிட்டு மீண்டும் கடையை விற்கும் முயற்சியில் இறங்கினேன். சில மணி நேரம் கழித்து மீண்டும் மருத்துவமனைக்கு வந்தேன். ஏனென்றால் தரகர் எங்களுடைய கடையை வாங்குவதற்கு தயாராக இருந்தார். மற்றவர்களை விட அவர் கொஞ்சம் கூடுதல் பணம் தருவதாக சொன்னார். அதனால் நானும் சம்மதித்தேன். உண்மையில் எங்கள் கடையின் மதிப்பு அதை விட அதிகம். ஆனால் என்னிடம் வேறு வழியில்லை. ஏற்கனவே 2 நாட்கள் ஓடிவிட்டன. இன்னும் 4-5 நாட்கள் தான் கைவசம் இருந்தது. ஆனால் பணத்தை என் கைக்கு கொடுக்க அவர் 3 நாட்கள் எடுத்துக்கொண்டார். 5வது நாள் அந்த பணத்தை மருத்துவமனையில் கட்டினேன். 6வது நாள் அப்பாவுக்கு அறுவை சிகிச்சை நடந்தது. அன்று இரவு முழுவதும் நானும் அம்மாவும் தூங்காமல் அப்பாவுக்காக வேண்டிக் கொண்டோம். அதிகாலை நேரத்தில் களைப்பில் அப்படியே சுவரில் சாய்ந்தபடி கண் அயர்ந்து விட்டோம். திடீரென ஒரு சத்தம் கேட்டு திடுக்கிட்டு எழுந்தோம். டாக்டர் முன்னால் நின்றிருந்தார். அவர் முகத்தில் வருத்தம் தெரிந்தது. என்னை மன்னித்து விடு தம்பி.
உன் அப்பாவை எங்களால் காப்பாற்ற முடியவில்லை. அறுவை சிகிச்சை முடிந்தும் அவர் உயிர் பிழைக்கவில்லை என்று என் தோளில் கை வைத்து அந்த இடி போன்ற செய்தியை சொன்னார். என் காதுகளில் அந்த வார்த்தைகளை தவிர வேறு எதுவும் விழவில்லை. என் உடம்பில் இருந்த ரத்தம் எல்லாம் உறிஞ்சி எடுக்கப்பட்டது போல் உணர்ந்தேன். டாக்டர் அங்கிருந்து சென்று விட்டார். அம்மா தரையில் அமர்ந்து கதறி அழ ஆரம்பித்தார். என்னால் அவருக்கு ஆறுதல் கூட சொல்ல முடியவில்லை. ஆனால் நான் மட்டும்தான் அவருக்கு இப்போது ஒரே துணை. மருத்துவமனை வேலைகள் முடிந்த பிறகு 2 மணி நேரம் கழித்து அப்பாவின் உடலை எங்களிடம் ஒப்படைத்தார்கள். அம்மாவை தாங்கி பிடித்து ஆம்புலன்ஸில் ஏற்றிவிட்டு நான் என் பைக்கில் பின்னால் வந்தேன். ஆம்புலன்ஸ் தூரம் சென்றதும் நான் திசையை மாற்றினேன். நான் நேராக வீட்டிற்கு செல்லவில்லை. என்னிடம் அப்போது ஒற்றை பைசா கூட இல்லை. இருந்த பணம் எல்லாம் சிகிச்சையில் செலவாகிவிட்டது. நேராக ஒரு பழைய வண்டி வாங்கும் இடத்திற்கு சென்று என் பைக்கை விற்றுவிட்டேன். அப்பாவின் அடக்க செலவுகளுக்கு பணம் வேண்டுமே. அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஒரு ரிக்ஷாவில் ஏறி வீட்டிற்கு வந்தேன். அப்பா எங்களை விட்டு பிரிந்து 1 வாரம் ஆகிவிட்டது. இப்போதும் அவர் ஏதோ ஒரு அறையிலிருந்து வெளியே வந்து என்னை ஏசப் போகிறார் என்பது போலவே இருந்தது. ஆனால் உண்மை அதுவல்ல. இப்போது என்னிடம் வேலையும் இல்லை, போவதற்கு வண்டியும் இல்லை. ஆனால் அம்மாவையும் என்னையும் காப்பாற்ற வேண்டுமே. வேலை தேடி அலைந்தேன். ஆனால் யாருமே எனக்கு வேலை தரவில்லை. அப்பா இறந்து 1 மாதமாகிவிட்டது. எங்களிடம் இருந்த சொற்ப பணமும் தீர்ந்துவிட்டது. வீட்டில் பட்டினி கிடக்க வேண்டிய நிலை வந்தது. அப்போதுதான் இன்னொரு பேரிடி விழுந்தது. ராணி அத்தை அம்மாவுக்கு ஃபோன் செய்தார். வேலையில்லாத ஒருவனுக்கு என் மகளை கொடுக்க முடியாது என்று சொல்லி கவிதாவுக்கும் எனக்கும் இருந்த திருமண பேச்சை முறித்து கொண்டார். என் வாழ்க்கையில் அன்றுதான் நான் முதல் முறையாக கதறி அழுதேன். ஏனென்றால் நான் கவிதாவை அவ்வளவு நேசித்தேன். கவிதாவை இழப்பதை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் நான் எதற்கும் லாயக்கற்றவனாக இருந்தேன். என் மனம் அடிக்கடி தற்கொலை செய்து கொள்ள சொல்லி என்னை தூண்டியது. ஆனால் அப்பொழுதெல்லாம் என் அம்மாவின் முகம் என் கண்முன்னே வந்து என்னை தடுத்து நிறுத்தும். அப்போதுதான் என் அப்பாவின் வார்த்தைகள் எனக்கு நினைவுக்கு வந்தன. ஆகாஷ், ஏதாவது ஒரு வேலையை கற்றுக்கொள் என்று அவர் அடிக்கடி சொல்வார். ஆனால் நான் அவர் பேச்சை கேட்கவில்லை. அதன் பலனை இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். அன்றே நான் ஒரு தொழிலை கற்றிருந்தால் இன்று நாங்கள் பட்டினி கிடக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஆனால் காலம் கடந்து விட்டது. போன காலம் திரும்ப வராது. இழந்தவர்கள் வருத்தப்பட்டு பலனில்லை. எனக்கு அப்படித்தான் ஆனது. என்னிடம் பட்டப்படிப்பும் இல்லை, எந்த தொழிலும் தெரியாது. அதனால் நான் எப்போதும் கோபமாகவே இருந்தேன். வேலை தேடியோ அல்லது கவலைகளை மறக்கவோ நாள் முழுவதும் வீட்டை விட்டு வெளியே அலைவேன். ஆனால் வெளியே சென்றாலும் என் கவலைகள் குறைந்தபாடில்லை. இனி இந்த வறுமையில் வாழ முடியாது. வாழ்க்கையை முடித்துக் கொள்வதே சரி என்று நான் முடிவெடுத்த அந்த நாளில்தான் அந்த மாற்றுத்திறனாளி பெரியவர் ஆறுமுகம் என்னை தடுத்தார். அவர் வேலையும் பணமும் கொடுத்த பிறகு அப்போது என் கால்கள் உற்சாகமாக நடக்க ஆரம்பித்தன. நான் மகிழ்ச்சியோடு வீட்டை நோக்கி ஓடினேன். காலையில் சென்றதை விட இப்போது வேகமாக வீட்டிற்குள் வந்து சேர்ந்தேன். நான் உள்ளே நுழைந்தபோது அம்மா கவலையோடு முற்றத்தில் அமர்ந்திருந்தார். என்னை பார்த்ததும் ஓடி வந்து என்னை கட்டி கொண்டார். ஆகாஷ், எங்கே போயிருந்தாய்? காலையில் சென்றவன் இப்போதுதான் வருகிறாய். உனக்கு உன் அம்மாவை பற்றி கவலையே இல்லையா என்று கூறி அழ ஆரம்பித்தார். இதை பார்த்ததும் எனக்கு என் தவறு புரிந்தது. அம்மாவிடம் சொல்லிவிட்டு சென்றிருக்க வேண்டும். நான் அவருக்கு பதில் ஏதும் சொல்லாமல் என் பாக்கெட்டில் கை வைத்தேன். நான் பணத்தை வெளியே எடுத்ததை பார்த்ததும் அம்மா ஆச்சரியத்தில் உறைந்து போனார். வேலைக்கே செல்லாத இவனிடம் இவ்வளவு பணம் ஏது என்று அவர் கண்கள் கேட்டன. பிறகு நான் அம்மாவிடம் அந்த பெரியவர் எனக்கு வேலை கொடுத்த கதையை சொன்னேன். ஆனால் தற்கொலை செய்ய முயன்ற விஷயத்தை மட்டும் மறைத்து விட்டேன். சில மணி நேரம் நான் காணாமல் போனதற்கே அம்மா எவ்வளவு துடிக்கிறார் என்றால், நான் சாக முயன்றது தெரிந்தால் அவர் உயிரே போய்விடும் என்று எனக்கு தெரியும். எனக்கு வேலை கிடைத்த செய்தியை கேட்டதும் அம்மாவின் முகத்தில் புன்னகை பூத்தது. அவர் என் தலையை தடவி எனக்கு ஆசி வழங்கினார். வாழ்க்கையில் முதல் முறையாக நான் உழைத்து சம்பாதித்த பணத்தை கொடுத்ததில் எனக்கும் பெரிய மகிழ்ச்சி. இனி கடினமாக உழைத்து அம்மாவையும் என்னையும் இந்த வறுமையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று உறுதி பூண்டேன். ஆனால் நான் நினைத்த இடத்தை சென்றடைய எனக்கு நீண்ட காலம் பிடித்தது. கிட்டத்தட்ட 1 வருடம் நான் ஆறுமுக மன்னனிடமே வேலை பார்த்தேன். ஆறுமுக மன்னனிடம் உண்மையாக வேலை பார்த்தேன். மெல்ல மெல்ல பணத்தை சேமித்து அதே காய்கறி சந்தையிலேயே எனக்கென்று ஒரு கடையை வாங்கினேன். இப்போது நானே சொந்தமாக வியாபாரம் செய்ய தொடங்கினேன். என் முன்னேற்றத்தை கண்டு என் அம்மா அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார். எங்கள் நிலைமை மாறியதை கண்டவுடன் ராணி அத்தை மீண்டும் எங்கள் வீட்டிற்கு வர தொடங்கினார். ஆனால் நான் அம்மாவிடம் கண்டிப்பாக சொல்லிவிட்டேன், இனி கவிதாவை பற்றி பேசினால் நான் வீட்டை விட்டே போய்விடுவேன் என்று. கஷ்ட காலத்தில் உதவாத அந்த உறவின் மீது எனக்கு வெறுப்பு வந்துவிட்டது. கெட்ட நேரத்தில் கை கொடுக்காத உறவு இருந்து என்ன பயன்? இன்றும் எனக்கு அந்த நாட்கள் ஞாபகம் இருக்கிறது. நான் தெருவில் நடந்தால் என்னை பார்த்து பலரும் கேலி செய்வார்கள்.
ஒருவன் என்னை பிச்சைக்காரன் என்பான், ஒருவன் ஏழை என்பான். ஆனால் ஒருவர் கூட உதவி செய்ய முன் வரவில்லை. இப்போது நான் கை நிறைய சம்பாதிக்க தொடங்கியதும் எல்லோரும் என்னிடம் காட்டும் மரியாதையே மாறிவிட்டது. நான் காசு கடன் கேட்டு விடுவேனோ என்று பயந்து என் போனை எடுக்காத நண்பர்கள் எல்லாம் இப்போது அவர்களாகவே எனக்கு போன் செய்தார்கள். ஆனால் நான் யாரிடமும் பேசவில்லை. என் கஷ்ட காலத்தில் என்னை கிண்டல் செய்தவர்கள் மீது எனக்கு வெறுப்பு இருந்தது. அன்று யாராவது ஒருவர் எனக்கு ஆதரவாக இருந்திருந்தால் நான் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு போயிருக்க மாட்டேன் என்று நான் ஆறுமுக மன்னனுக்காக இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். அன்று அவர் மட்டும் கடவுள் அனுப்பிய தூதனாக வந்து என்னை தடுக்கவில்லை என்றால் நான் ஒரு பாவியாக இறந்திருப்பேன். நான் இறந்திருந்தால் என் அம்மாவும் உயிரோடு இருந்திருக்க மாட்டார். மக்கள் சொல்வது சரிதான். வறுமை என்பது ஒரு கொடூரமான விஷயம். அது நம்மிடம் இருந்தால் யாரும் நம் அருகில் வரமாட்டார்கள். ஆனால் பணம் வந்துவிட்டால் எல்லோரும் நெருங்கி வர பார்ப்பார்கள். இன்று நானும் அம்மாவும் மிக நிம்மதியாக வாழ்கிறோம். என் வியாபாரம் இன்னும் வளர்ந்த பிறகு அம்மா அவருடைய உறவினர் சாவித்திரியின் மகளை எனக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார். எனக்கும் அதில் முழு சம்மதம். ஏனென்றால் நாங்கள் சோற்றுக்கே வழியில்லாமல் தவித்த போது அடிக்கடி தன் வீட்டிலிருந்து உணவு கொண்டு வந்து கொடுத்து எங்களுக்கு உதவியது அவர்கள்தான். கஷ்ட காலத்தில் துணை நின்ற அவர்களே எனக்கு சிறந்த உறவு. இன்றும் அப்பாவின் நினைவு வரும்போது என் கண்கள் கலங்கும். இன்று அவர் உயிரோடு இருந்திருந்தால் என்னை இப்படி ஒரு வெற்றியாளனாக பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பார். ஆனால் அவர் கண்ட கனவை நான் நனவாக்கிவிட்டேன் என்ற நிம்மதி எனக்கு இருக்கிறது. நான் என் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்றுதான் அவர் எப்போதும் ஆசைப்பட்டார். பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்காக எடுக்கும் முடிவுகளுக்கு பின்னால் எப்போதுமே ஒரு நல்ல காரணம் ஒளிந்திருக்கும் என்பதை நான் இப்போது முழுமையாக புரிந்து கொண்டேன்.